ஜூன் 20, 2025 வெளியான தக் லைஃப் மூவியோட ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்துல ரெங்கராய சக்திவேல்ங்கிற பெயர்ல உலக நாயகன் கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய நபரா வலம் வராரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு துணையா அவரோட அண்ணனான நாசர், ஜோஜு ஜார்ஜ், பகவதி பெருமாள் ஆகியோர் பக்கபலமா இருக்காங்க. இதுக்கிடையில இந்த கூட்டத்தை என்கவுண்டர் பண்றதுக்காக இவங்களுக்கு எதிராக உள்ள ஒரு டான் கூட்டத்தை போலீஸ் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த டான் கூட்டத்தோட தலைவர் தான் மகேஷ் மஞ்சுரேக்கர். இப்ப ரெண்டு கூட்டணிக்கும் சண்டை ஏற்படுது. இந்த சண்டையில குமரவேலுங்க ஒரு சாமானிய மனிதன், அதாவது பேப்பர் போடக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் கமல் தரப்பினரால சுட்டு கொல்லப்படுறாரு. இறந்து போன தன்னோட அப்பாவான குமரவேலோட உடலை பார்த்து கதறி அழுகிற சிம்பு கமல் அழைச்சிட்டு போய் தன்னோட மகன் போல வளர்க்கிறாரு. இந்த சூழ்நிலையில சில ஆண்டுகள் கழித்து கமல் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துடுறாரு. அது மட்டும் இல்ல, சிம்புவும் அவரோட சேர்ந்து பல சம்பவங்கள் பண்றாரு. கமல் மற்றும் சிம்புவோட சாம்ராஜ்யத்தை சரிக்கணும்னு மஞ்சுரேக்கர் ஒரு சைடு திட்டம் போட்டாலும், இன்னொரு புறம் பார்த்தா எப்பவுமே 2வது இடத்துல இருக்கிற நாசர் முதல் இடத்துக்கு வரணும்னு பல சதி திட்டங்களை தீட்டுறாரு. அதுக்கு நாசரும் மஞ்சுரேக்கரும் சிம்புவை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு எதிராக மாத்துறாங்க. அதோட தொடர்ச்சியா நடந்தது என்ன, மீத கதை என்னவாக இருக்க போது, மஞ்சுரேக்கர் நாசர்ட்ட இருந்து கமல் மற்றும் சிம்பு ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க கதை. இந்த ரிவ்யூக்காக நன்றி வழங்குடன் உங்கள் TSR மகாலிங்கம்.